ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கி புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது யஜுர் உபாகர்மா. தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை
எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றத பார்த்தாலேனா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான எண்ணெய் அலைகள் இருக்கும். ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அடையணுன்ற ஒரு மிகப்பெரிய வெறி இருக்கும். அதன் பின்னாடி ஓடுவீங்க, ரொம்ப அதிகமாக ஓடுவீங்க. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வருஷ கிரகம், அவரை வந்து குரு பார்க்குறார் 6ஆம் இடத்துலேருந்து. 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறதுனால புதிய கடன் அமையும். அதாவது தொழில் சார்ந்த கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்க. ஆண் மலட்டுத்தன்மை கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவர்களெலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர்களெலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் கேத்துவோட சம்பந்தம். அதனால் வந்து அரசாங்கத்தை வந்து பிரச்சனைகள், சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9க்கு 12ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 9ஆம் அதிபதி 9க்கு 12 மறையிறது அந்தளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் 1/9/2026 அப்புறம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4/9 அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால படிப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தந்தை மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்களாக இருக்கட்டும், தந்தையினுடைய இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவருடைய பெயர் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாதம் பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உடனடியாக அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் புதன் காம்பினேஷன் நல்லபடியாக இருக்குது. இருந்தாலும் 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவரோடு சிறு சிறு பிணக்குகள், பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தகராறு வரக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே போய் ஆட்சி பெற்றார். 3/9/2026 அன்றைக்கி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற மூல திரிகோணத்தில் போய் புதன் இருக்கார். இது வந்து நிச்சயமாக ஷேர் மார்க்கெட் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். அதுவும் வந்து ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸ் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான மன அலைச்சல் இருக்கும். மன எல்லையை தாண்டி இதை பண்ணணும் அதை பண்ணணுன்னு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பேச்சில் கவனமாக இருக்கணும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் 1/9க்கு பிறகு நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதீதமான முதலீடுகள் வேண்டாம். எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்களை தாண்டி அதற்கு பிறகு வெற்றி பெறும். உங்களுடைய சொந்த ஊர், அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வ கோவிலை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்கோ. உடல் நலத்தில் அதிகமாக பற்று வைங்க. ஏன்னா ராகு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே இழுத்து போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணுவீங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையும் வந்து காம்படிட்டிவாக போக தேவையில்லை. காம்படிஷனில் அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனா எல்லா இடத்துலையும் நீங்கள் தழைஞ்சு தான் போக வேண்டியிருக்கும். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடையாது. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. பேசும்பொழுது தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். 2ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதனே வக்கரகதியில் இருக்கார். நீங்கள் பேசுகிறத தப்பாக புரிஞ்சுன்னு நீ இப்படி பண்ண, நீ இப்படி பேசினன்றது சொல்லுவாங்க. அதனால் பொறுமையாக இருந்து பேசுகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு 12/9/2026 13/9/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். இல்லைன்னா நரசிம்மர் கோவிலில் உக்ர நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர வந்து இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்பவுமே முக்கியம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம், சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து அரசாங்கம் இதில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இந்த விஷயத்தை கையாண்டினால்னா இந்த மாதத்தில் ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும். ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத
அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம வந்து மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் வந்து அன்றைக்கே வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் வந்து திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோன்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும் 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால்
அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்னைக்கு வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து இதை வெற்றி பெறுவோமா மாட்டோமா அந்த மாதிரியான ஒரு மனக்லேசம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் தான் வந்து எல்லாவற்றிற்கும் மிகவும் முக்கியமானவர். அவர் தான் வந்து உங்களுக்கு மனசு சார்ந்த எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு திடகாத்திரமான எண்ணங்களையும் திடகாத்திரமான அதாவது ஒரு போட்டி எது வந்ததுனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராசிநாதன். எப்பொழுதுமே ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னும் போது மனசுக்குள்ளே சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். நம்ம இதை விட இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, இதனால் தோல்வி வருமா, இதனால் வெற்றி வருமா அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மனக்லேசங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 1/9 மிகப்பெரிய வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீர்கள். கவலைப்பட தேவையே இல்லை. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானோட புதன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். குரு பகவானோட புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே அதே நாள்லேயே வந்து அடுத்த 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி. அதனால் வந்து புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கிறார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, 3, 6 அதிபதி. அதனால் முயற்சிகள் எல்லாமே வந்து தொழிலை நோக்கி போகும். அந்த தொழிலில் வந்து சிறு சிறு தடங்கள் வரும், மாறுதல்கள் வரும், கடன் வாங்க வேண்டி வரும். முயற்சிகள் மூலியமாக அந்த தொழிலை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தோன்னா வக்கரகதியில் இருக்கிறார். அதனால் நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்குன்னு மனச்சோர்வு அடைய தேவையில்லை. 1/9/2026 நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா
7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி. உங்களுடைய மூதாதையர்களை போய் சந்தித்து வரக்கூடிய வாய்ப்பு, மூதாதையர்களுடைய இடத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு. மூதாதையர்களுடைய சந்திப்புனா மூதாதையர்கள் இடத்தை போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சென்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், கேத்துவோடு இருக்கார். சூரியன் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதன் மூலியமாக அரசாங்கம் சம்பந்தமான இடத்துலேருந்து வர வேண்டிய பொருள்கள் சிறு தாமதமாகும். அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதில் பேமெண்ட்ஸு கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் நிச்சயமாக வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் 3/9/2026 அன்றைக்கி 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் ஆட்சி பெற்று போகிறது. 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கார். 10ஆம் இடம் குரு உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் 1/9/2026 ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்களில் ஜெயம் இருந்தாலும் போட்டிகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. புதுசாக வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் உள்ள எல்லா விதமான போட்டிகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதாவது எதிராளிகளினுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் நம்ம போட்டியில் போய் உட்கார்றதுன்றது நல்லதில்லை. அவர்களையும் அனலைஸ் பண்ணி போய் உட்கார்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 3/9/2026 4/9/2026 வரலாம். இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணுங்க. என்ன அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. அது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலை போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஸ்வீட் பண்ணுங்க, தாயாருக்கு பெருமாளுக்கு வைங்க. உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் சரி, வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில்.
மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்னைக்கு சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்னைக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோன்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லோரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் ரோகிணி நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் ஒரு நாளும், அதுக்கப்புறம் ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் கொண்டாடுவோம். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக
எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாக மனுஷம் கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, சிறு சிறு மன கிளேசங்கள் வரும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவரே. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதன் மூலியமாக கடன் தொல்லைகள் இருந்தாலும் அதை வென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு, ரேஸு, லாட்ரி, அது தவிர ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான நிலம் சம்பந்தமான விஷயங்களில் திடீர் மாறுதல்கள், திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் மாறி போய் இப்போ திருப்பி வக்கரத்தில் இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சீரான உடல்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையினால், அதாவது 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். அதனால் வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருந்தாலும் குரு பகவானின் பார்வையினால் அது பெருமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம். இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா கேது பகவானுடைய சம்பந்தத்தோடு வந்து 10ஆம் இடம் இருக்கிறதுனால சிறு சிறு முயற்சிகளில் தடங்கள் வந்து அதற்கு பிறகு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு பகவான், ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்றது வாக்கியமே, அதாவது ஜோதிஷ வாக்கியம். அங்கேயே வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது புதன் இருக்கார். உடனடியாக அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதீதமான, அதாவது அதிநுட்பமான மூளையை வச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், இண்டிசஸ் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். அரசாங்கம் சம்பந்தப்பட்டமான கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 3/9/2026 அன்னைக்கு 11ஆம் அதிபதியான, அதாவது புதன் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் போய் அமர்றார். அதாவது 8-11க்கு உண்டானவர் 11ல் போய் இருக்கார். அதனால் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு வந்து சேரும். 3ஆம் தேதிக்கு மேலே புதனும் போய் உட்கார்றார். 12ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்துல நீச்சப்பட்ட சுக்கிரன் இருந்தார். இந்த மாதம் பிறக்கும் பொழுது அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அலைச்சல், அதாவது பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில் முதலீடு செய்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது நிலத்தினால் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஷேர்ஸு, லாட்ரி, இது எல்லாமே நிச்சயமாக ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள
அந்யோன்யம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருதுன்னா 5/9/2026 அதாவது 26லிருந்து 7/9/2026 அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் பானகம் இது பண்ணுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் ஆவணி மாதத்தில் இந்த அம்மனுக்கு போய் உங்களால் முடிஞ்சது மஞ்சள் நிறைய வாங்கி கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், அங்கே மஞ்சள் ஒரு 5 சுமங்கலிகள் கொடுத்துட்டு வர்றதும், அது உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு பிரச்சனைகள்னாலும் நிச்சயமாக அது சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில்
எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது பஞ்ச இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர வந்து ரிக் உபாகர்மா இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும் அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். இருந்தாலும் கேது உங்களோட ராசியில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கேது உங்களுடைய ராசியிலே இருக்கார். அஷ்டமத்து சனி, வக்கரகதியில் சனி 8ஆம் இடத்துல இருக்குது. உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், எதிராளிகளை நம்ப வேண்டாம், கூட்டாளிகளை நம்ப வேண்டாம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4/9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனித்த குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு நாட்டை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.
இப்போ வந்து வெளிநாடு ட்ராவல் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இருந்தாலும் உடல் நலம் முக்கியம். உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புத பகவான் அதாவது 2-11க்கு உண்டானவர் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்றார். அதனால் எந்த விதமான பண பிரச்சனையும் இருக்காது, பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆவணி மாதம் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் 3/9/2026 உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் போய் உட்கார்றாரு. அதனால் பேச்சில் மிகுந்த நளினம் இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருப்பினும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோட பார்த்தாலேனால் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது. 2ஆம் அதிபதி அவரே ஆட்சியில் பெற்று இருக்கிறது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா வகையிலையும் பணம் நிச்சயமாக கொழிக்கக்கூடிய வாய்ப்பு, நிலப்புலன்கள் அதிகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று போகிறார். அதனால் முயற்சிகள் எல்லாமே தோற்று போகக்கூடிய அளவிற்கு இருக்கும், அடிபட்டு போகக்கூடிய அளவிற்கு இருக்கும். பேச்சில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும். 1/9/2026 அப்புறம் சுக்கிரன் மாறுதலுக்கு அப்புறம் அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அதாவது முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனும் ஆட்சி பெற்று போகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அதாவது 10ஆம் அதிபதியும் அவரே, 3ஆம் அதிபதியும் அவரே. அதனால் வந்து பார்த்தோன்னா தொழிலுக்குன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றியினை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சூரியன் ஆட்சி பெற்று போயிருந்தாலும் சுபர்கள் பார்வையில் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. நுண்கிருமிகள் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்களுடைய பிளானிங் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது பிளானிங் மூலியமாக பணம் வரக்கூடிய திசைகள் எல்லாவற்றிலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நில சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தைகளுக்கு உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் 1ஆம் தேதி வரலும் அதாவது 1/9 வரலும் பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு எல்லாவற்றிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் 1/9/2026 அப்புறம் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இருப்பினும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அது சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து 29/8 31/8 வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக வருது. இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருக்கக்கூடிய கட்டாயமாக இருந்தது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோதுமை தானம் கொடுங்க. சப்பாத்தி வந்து காகத்திற்கு போடுங்க, நாய்க்கு சப்பாத்தி போடுங்க. இந்த மாதிரியான கோதுமை தானம், கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சப்பாத்தி, பூரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாப்பாடு மாதிரி தானம் கொடுங்க. அது பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். உங்களுடைய உடல்நிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பராப வருஷம் ஆவணி மாதம் இருக்கும்.